மகரம் ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 2026 டிசம்பர் 5ஆம் தேதி கும்பராசிலிருந்து ராகு மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகரத்திலேயே தான் ராகுக்கு 7ஆம் இடத்துல கேது. இப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிலேயே ராகு, ஜென்ம ராகு கேது. இந்த அடிப்படையில இது எந்த விதமான நன்மையை கொடுக்குமா அல்லது தீமையை கொடுக்குமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பொது பலனா பார்க்கிறோம். பொதுவாகவே ஜென்ம ராகு தலைமையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருணாகம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத கொஞ்சம் குழப்பம், கோபம், அவசரப்பட்டு பேசுறது அல்லது அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளால பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவிக்குள் உறவு நிலையை கொஞ்சம் பிரிக்கும் அல்லது சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை ஒரு வகையில சில செலவுகள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடன் மன வருத்தம், இப்படி கொஞ்சம் பிரச்சனையும் கொடுக்கும். ஆனா எல்லாமே பிரச்சனை மட்டும் கொடுக்காது, நன்மையும் கொடுக்கும், பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல நம்ம பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேது, நிழல் கிரகம், சர்ப்ப கிரகங்களாக வரக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் ராசியிலையும் 7ஆம் இடத்துலையும் வர்றது கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பேட் கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ சில பிரச்சனைகளும் வரும். நெருங்கிய உறவுகளுக்கு உடல்நலம் பாதிப்பு, தொந்தரவு, தாய் தந்தைக்கு குறிப்பா அல்லது பிள்ளைகள் வகையில செலவுகள் அல்லது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி மன அழுத்தங்களையும் உருவாக்கும், ஒரு டென்ஷனை உருவாக்கும். அதே சமயத்துல நட்பு பகையாகும், பகை உறவாகும். குழப்பங்கள் ஒரு பக்கம், டென்ஷன் ஒரு பக்கம், மன அழுத்தம் வரும். ஏன்னா ராசியில ராகு இருக்கும்போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது போன்றவையெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டென்ஷனை குறைக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். யாருமே நல்லவன்னு முடிவு பண்ண முடியாது, யாருமே கெட்டவங்கன்னு முடிவு பண்ண முடியாது. நல்லவர்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களாக மாறலாம், உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கலாம். கெட்டவன் நினைச்சு நீங்க ஒதுங்கி இருக்கிறவங்க உங்களுக்கு நன்மை செய்யலாம், அவங்களால ஆதாயம் பெறலாம். அதனாலதான் நட்பு உறவாகும், உறவு பகையாகும். இதுதான் அந்த ராகு கேது பயிற்சிக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல யாரையுமே உதாசீனப்படுத்தாம அல்லது யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா போய் இவங்க தான் என்னுடைய உயிர் அப்படின்னு போகாம இருந்தீங்கன்னாவே யாராலையும் நீங்க ஏமாற மாட்டீங்க, ஏமாற்றங்களை சந்திக்காம இருப்பீங்க இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி 2026 ராகு கேது பயிற்சி ஆகுது. அப் டு 2028 ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரல இருக்கும். இது வரலுமே நீங்க இந்த மாதிரியான ஒரு பாலிசியை கடைபிடிச்சீங்கன்னாக்க கண்டிப்பா ஏமாற்றங்கள் இல்லை, மன வருத்தங்கள் இல்லை, டிட்டாச்மெண்ட் விலகல்கள் இல்லை, பிரிவுகள் இல்லை. இப்போ 2027 ஜூனுக்கு மேல குருவும் உங்களுக்கு ராசிக்கு 8ல வந்துருது. அதே போல சனியும் 4ஆம் இடத்துல வர்றது கொஞ்சம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அந்த காலகட்டம் தான் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரை வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும், நிதானிச்சு முடிவெடுக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன்ற குழப்பத்துக்கு ஒரு நல்ல வெல்விஷரை அல்லது நல்ல ஒரு கைடன்ஸ் ஒரு நல்ல மனிதர்கிட்ட எடுத்துக்கிட்டு அதன் மூலம் நீங்க செயல்படுறது நல்லது. முக்கியமா ராகு ராசியில இருக்கிறதுனால சரி நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது, பாசிட்டிவான காலகட்டமும் உண்டு. பொருளாதார ரீதியாக பணத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில பண வரவை ஏற்படுத்தும். அதே போல கடனை அடைப்பீங்க, கடனை தீப்பீங்க. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதாவது எமோஷனலா நீங்க எதையுமே யோசிச்சு டென்ஷன் ஆனீங்கன்னா அது பாதிக்கும். இல்ல எல்லாமே கடந்து போகக்கூடியதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருசா பாதிக்காது. அதே சமயத்துல இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால கணவன் மனைவி உறவு நிலையில டிட்டாச்மெண்ட் வரும். எந்த மாதிரி டிட்டாச்மெண்ட் வரும்னாக்க குறிப்பா 3வது நபருடைய தலையீட்டால் கூட டிட்டாச்மெண்ட் வரும். இந்த 3வது நபருடைய தலையீடுன்றது உறவுகளாக இருக்கலாம் அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு. ஒரு புதிய உறவால் குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் வரலாம், அல்லது தொழில் காரணமாக நீங்க ஒரு பக்கம், வாழ்க்கை துணை ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஒரே வீட்டுலதான் இருப்பீங்க. ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் வரும். ஆனாலும் அது பெரிய அளவுக்கு பாதிக்காது.
அதே சமயத்துல வாழ்க்கை துணை ஒரு வகையில உடல்நல தொந்தரவு கூட சில பேருக்கு வரலாம். வயதான தம்பதியராக இருக்காங்கன்னாக்க இந்த வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது. அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை வரும். அதாவது குறிப்பா இந்த 7ஆம் இடத்துல கேது இருந்தாவே அந்த இடத்த கெடுக்குது, டிட்டாச்மெண்ட் பண்ணுது. அந்த வகையில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கை துணைவர் வகையில மகிழ்ச்சியற்ற தன்மை, அல்லது வாழ்க்கை துணைவருக்கே பிரச்சனை, அல்லது வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல பாதிப்பு, அதுக்காக எக்ஸ்பென்சஸ் பண்றது போன்றவை ஏற்படும். இதுல ஜனவரியில இருந்து உங்களுக்கு ஏற்றால ஜூன் மாசம் வரலும் குருவோட பார்வையில தான் ராகு இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க, ஓரளவுக்கு தெளிவுதான் இருக்கும். கோபம் வந்தாலும் குணமும் இருக்கும், அதனால பாதிப்பு கிடையாது. மேலும் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும் போது வாழ்க்கை துணைர் வகையில விரயங்கள் செலவுகள் வரும்னு நம்ம குரு பயிற்சி பலன்களோட சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த குருவும் கேதுவும் இணையும் போது பணம் கொடுக்கல் வாங்கல்ல முக்கியமா கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளால பண நஷ்டமோ கூட்டாளிகளால மன வருத்தமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு நண்பர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, அந்த பணம் திரும்பி வர்றதால சில சிக்கல்கள் ஏற்படும். அதே போல உங்க ஜாதகத்துல ராசிலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது இருந்தாக்க ஒரு நிலை மாற்றம், ஒரு குடும்பத்துல மாற்றம், அல்லது வேலையில மாற்றம்னு ஒரு லைஃப் மாற்றத்தை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பிறப்பு கால ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கோ அதே இடத்துல இந்த கோச்சார ராகு கேது வரும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலயோ ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. இந்த ஜென்ம ராகு 7ஆம் இடத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா நன்மையா தீமையான நிறைய தீமைகள் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னாக்க நீங்க ஊர் விட்டு ஊர் போய் வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. குறிப்பா வெளிநாட்டுல அல்லது அந்நியர்களோட இருக்கிறீங்க, வெளி மாநிலத்துல கடல் கடந்து போய் வேலை பார்க்குறீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சப்போஸ் பூர்வீகத்திலேயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து குறிப்பா வந்து பழைய பகை, பழைய பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த நேரத்துல தலை தூக்கும். அதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க டைம் வந்து அதுலயே வேஸ்ட் ஆயிடும். 1.5 வருஷம் வந்து அதுலயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி வரும்போது தான் வந்து 2028 ஜூனுக்கு பிறகுதான் நீங்க ரிலீஃப் ஆவீங்க. அதனால யாருகிட்டையும் வம்பு வழக்கு அல்லது பிரச்சனையில போய் நீங்க சிக்காம இருக்கணும். சொந்த ஊர்லயே இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர்ல இருந்து அந்த பிரச்சனை கிடையாது. வருமானம் வரும், அந்நியர்களால ஆதாயம் வரும். 3வது நபருடைய தலையீட்டை நீங்க அனுமதிக்காதீங்க. 3வது நபருடைய அறிமுகங்கள்லாம் கூட ஏற்படும். சில பேருக்கு அந்த அறிமுகம் வந்து குடும்பத்தை குழப்பறதுக்காகவோ குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவோ ஏற்படும். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உறவினர் கூட 3வது நபராக வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தலாம். பாசிட்டிவான விஷயம் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்திலையும் வீடு வாங்குறது அல்லது சொத்து வாங்குறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்றவை ஏற்படும். ஒரு வீடு மாற்றம் ஏற்படும். ஊர் விட்டு வேற இடத்துல போய் ஒர்க் பண்றதோ அல்லது வேற இடத்துல போய் தங்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அதாவது குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையில வேலை விஷயமா வேலையில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கிட்ட வெளிப்படையா இருக்கக்கூடாது. வெளிப்படைத்தன்மையோடு இருந்தீங்கன்னாக்க அவங்களால பாதிக்கப்படுவீங்க. ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகள் சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். போல சில பேருக்குலாம் வந்து பதவி உயர்வும் கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். வருஷம் 2027ல இந்த சனி பெயர்ச்சி ஏற்பட்ட பிறகு 4ஆம் இடத்துல சனி வரும்போது குறிப்பா 2027 ஜூன் மாசத்துல இருந்து வீடு வாங்குறதோ அல்லது புதிய வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்போ கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது அந்த நேரத்துல புதிய கார் வாங்குவீங்க, சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி செலவுகள் சுப செலவுகள் நிறைய வரும். வருமானத்துக்கு ஈக்குவலா செலவு வரும். மேலும் சில பேருக்கு இந்த நேரத்துல பதவி உயர்வோட ஒரு இடமாற்றம் போன்றவை ஏற்படும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டு. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். அதை வந்து குடும்பத்தை நீங்க வந்து விட்டு வெளியில போறீங்கன்னாக்க குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போய் அங்கேயே வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா காதல் இருப்பவர்களுக்கு காதல்ல கொஞ்சம் பிரேக்கப் ஆகுறது அல்லது உங்களை விட்டு ஒரு நல்ல நட்பு விலகி போறது போன்றவையும் ஏற்படும். பொருத்தம் இல்லாம கல்யாணம் ஆயிருக்கு, கணவன் மனைவிக்குள் சதா சண்டை சச்சரவு, இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னாக்க நடக்கக்கூடிய தசாபுக்தி உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்க இந்த நேரத்துல வந்து உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. இந்த பிரச்சனை அப்படிதான் தீரும். அதாவது பிரிந்து உங்க பிரச்சனையே தீர்க்கும். அந்த வகையில வந்து கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லாதவர்கள் அல்லது தசாபுக்தியும் சரியில்லை, உங்களுக்கு இருதார தோஷம் இருக்குன்னாக்க இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகக்கூடிய உறவும் இருக்கும், உங்களை விட்டு விலகி போகும். அல்லது ஒரு காதல் இருக்கு, உங்க ஜாதகத்தின்படி காதல் வந்து கைகூடாத மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், பிராப்தம் இல்லை, காதல் சக்சஸ் ஆகிற பிராப்தம் இல்லைனாக்க காதல் உங்களை விட்டு விலகி போகும், காதலர் உங்களை விட்டு விலகி போவார், பிரிவுகள் ஏற்படும். அந்த வகையிலும் பிரிவு ஏற்படும். உங்க சுய ஜாதகத்துல ராகு ராசிலேயே 7ஆம் இடத்துல கேது இருக்குனாலையும்
உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஆல்ரெடியே சச்சரவுகள் இருக்கும், அந்த சச்சரவுகளுக்கு ஒரு முடிவும் கிடைக்கும். அதாவது பிரிவு ஏற்பட்டு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில வேலையிலயும் வேற ஒரு இடத்துக்கு மாறுவீங்க. இந்த மாதிரி ஒரு நிலை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது கோச்சார ராகு உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவை தொடும் போது, உங்க ஜாதகத்துல இப்படி அமைப்பு இருக்குன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது, எல்லாருக்கும் கிடையாது. சில பேருக்கெல்லாம் ஜாதகப்படி தோஷங்கள் இருந்து பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் முக்கியமானது. அதுல பொறுமையாக நீங்க முடிவெடுக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். படிக்கிறத கூட தேர்வு எழுதும் போது மறந்துடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். ஈவன் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க, உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க. குறிப்பா இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா சில தேவையில்லாத நட்புகள் வகையில் கூட சில மன காயங்கள், மன வருத்தங்கள் ஏற்படும். இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால புதிய உறவு திடீர்னு வரும். அந்த புதிய உறவு கொஞ்ச நாள் பழகிட்டு அப்புறம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்புறம் அதுல ஒரு மன வருத்தம், ஃபெடப் ஆகி அன்றாடம் செய்யக்கூடிய வேலையில கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு போயிடும். இந்த உறவு விஷயத்துல நீங்க உங்களோட பழகக்கூடியவர்கள், நண்பர்களாகட்டும் அல்லது உறவுகளாகட்டும், அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அவங்களோட பேசும்போது அல்லது அவங்களோட மன வருத்தங்கள் வராம பாத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலகி போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ராகுவின் சுப பலம் இல்லாம அசுப பலத்தோடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ராசிலே ராகு 7ஆம் இடத்துல கேது, அல்லது லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது, மகர லக்னமாக இருந்தீங்கன்னா கூட இது பொருந்தும் உங்களுக்கு. நீங்க மகர லக்னமாக இருக்கீங்க, லக்னத்திலேயே ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கு. இப்ப கோச்சார ராகு லக்னத்துக்கே வருது, 7ஆம் இடத்துல கேது வருதுன்னும் போது இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கை விஷயமா சில பிரச்சனைகள் அது மாற்றங்களை சந்திக்கும். சோ அப்போ அப்படிப்பட்டவங்க மட்டும் பாத்தீங்கன்னாக்க திருநாகேஸ்வரம் ராகு காலத்துல நீங்க அந்த கோயிலுக்குள்ளார இருக்கணும். திருநாகேஸ்வரம் என்னைக்கு வேணாலும் போலாம். ராகுவோட ஸ்தலம். இங்க ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் பண்றாங்க. இந்த பாலபிஷேகத்தை பார்த்துட்டு நீங்க வழிபாடு, சிவபெருமானி வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்கன்னாக்க, அதே போல கேது ஸ்தலம் கீழ்பெரும் பள்ளம், இதுவும் பாத்தீங்கன்னாக்க யமகண்ட நேரத்துல நீங்க கோயிலுக்குள்ளார இருந்தீங்கன்னா பாலபிஷேகம் பண்ணுவாங்க. பாலபிஷேகம் பார்த்துட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க. எங்கேயுமே திருநாகேஸ்வரத்திலையும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. அதே போல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து. மேலும் வீட்டுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் துர்க்கை வழிபாடு செய்யுங்க. மற்றும் விளக்கு போட்டு கூட வரலாம். எலுமிச்சம்பழத்துல விளக்கு போட்டு வரீங்கன்னாக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். தசாபுக்தி சரியில்லை, உங்க ஜாதகத்துல ராகு அசுப பலத்தோடு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நானு. சுப பலத்தோடு இருக்கு, ராகு நல்லாதான் இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஆனாலும் ஒருத்தரோட கைடன்ஸின் அடிப்படையில் நீங்க செயல்படுங்க. நீங்களே முடிவெடுக்கும் போது சில கோபதாபங்களால அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருடைய கைடன்ஸின் அடிப்படையில நீங்க செயல்படுறீங்கன்னாக்க பெரிய பாதிப்பு இல்லை. வாழ்க்கை துணையுடன் நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போறீங்க. ஒர்க் பண்ற இடத்துல வாக்குவாதங்கள் செய்யாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, முன்னேற்றம், வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. ஊர் விட்டு வெளியில போய் வேலை பார்க்குறீங்கனாலே பெரிய பாதிப்பு இல்லை. அதே போல ஊர்லயே இருக்கிறீங்கன்னா கூட சில பிரச்சனைகள் உங்களை தேடி வருதுன்னா கொஞ்சம் விலகி போயிருங்க, பொறுமையா இருங்க. சகிப்பு தன்மையோடு இருக்கிறதா இந்த காலகட்டத்துல நன்மை. இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு தான். நன்றி, வணக்கம்.